பெண்ணு என் குழந்தை தங்களை திருடிட்டு வரா. புடிங்க புடிங்க. போலீஸ் கொண்டு வாங்க. யுவர் ஆனர், போதை மருந்து கடத்தலில் தீவிரமாக ஈடுபட்டு குற்றம் சாட்டப்பட்ட லட்சுமி என்ற இந்த பெண்ணை கடுமையாக தண்டிக்கும்படி கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கணவன் மேல் ஏற்பட்ட ஆத்திரம் காரணமாக தன்னுடைய 3 குழந்தைகளையும் கிணற்றில் தள்ளி தானும் தற்கொலை செய்து கொள்ள முயன்ற குற்றத்திற்காக இபிகோ 302, 104, 307 சட்ட பிரிவின்படி 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கின்றேன். இது ஒரு தனி உலகம். இங்கு வரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குற்றத்துக்காக சட்ட புத்தகத்தின் ஏதேதோ பிரிவின் கீழ் உள்ளே வந்தவர்கள். ஆனால் இவளோ மனச்சிறையில் ஒரு மனிதனை பூட்டி வைத்த குற்றத்திற்காக தன் ஆயுளின் பெரும் பகுதி இங்கு அஞ்ஞாத வாசம் செய்ய வந்தவள். இந்த வெள்ளை புறா வானை விட்டு கூண்டுக்குள் அடைபட்டு பலகாலம் ஆகிவிட்டது. அவள் போட்ட கரிக்கோடுகள் அவள் காதலுக்கு அவள் செய்யும் லட்சார்ச்சனை. ஆனந்த், 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 ஆனந்த். ஏன் சார் லவ் பண்றேன்னு சொல்றீங்களே, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நீங்க பாட்டு பாடுறதை நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திடுவீங்களா? உங்க அம்மா அப்பா விட்டு வந்துருங்கன்னு சொன்னா வந்துடுவீங்களா? லதா, உனது வார்த்தை எனது வேதம். நிச்சயம் செய்ய காத்திருக்கிறது என் இதயம். என் காதலை நம்பினால் கடிதம் சொல்லும் இடத்தில் உன் காலடி ஓசை கேட்கட்டும். ஹலோ, ரிசப்ஷன். குட் ஈவினிங். யாரு? சிவராமனா? பாம்பேல இருந்து இன்னைக்கு தான் வந்தாரா? ஒரு நிமிஷம் இருங்க சார், எந்த ரூம் பார்த்து சொல்றேன். சாரி சார். அப்படி யாரு இங்க வர? ரிசப்ஷன். குட் ஈவினிங். ஏன் சார் எத்தனை தடவை தான் மிஸ்டர் சிவராமன் இருக்காரான்னு கேப்பீங்க? ஆர் யூ மேட்? இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல 150 ரூம் இருக்கு. அதுல எந்த ரூம் நான் போய் தேடுவேன்? ஏதாவது புரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? இங்க பாருங்க, அந்த மிஸ்டர் சிவராமன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போன் பண்ணுங்க. Damn it, idiot fool. ஏய், ஏன் இவ்ளோ கோபப்பட்டு பேசுற? எதுலயுமே பொறுமையா நிதானமா இருக்கணும். ஆனாலும் இவ்ளோ அவசரம் கூடாதுமா. ஆமா தாயே, எப்ப பார்த்தாலும் என்ன அவசரக்காரின்னு சொல்லிட்டே இரு. ஆனா உன் வேலையை சேர்த்து இங்க நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னடா யாரடி இது? யாரடியா? ஆனந்த். ஆனந்தா? எந்த ஆனந்த்? எந்த ஆனந்தா? என்ன கிண்டலா பண்ற? ஆனந்த தெரியாதவங்க இருக்கவே முடியாது. He is such a great singer. பெரிய பாடகர். பாரு. சொல்லி கார்பரேஷன்காரங்க வந்து குழி தோண்டி குழை போடுறாங்க. அவங்க மூடிட்டு போன 4வது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காரங்க வந்து குழி தோன்றாங்க. அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன்காரங்க வந்து குழி தோன்றாங்க. அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க. அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோன்றாங்க. ஏண்டா இந்த மாதிரி குழி தோன்றீங்கன்னு கேட்டா மந்திரி வர போறாரு, செடி நட போறாரு, கொடி நட போறாருன்றாங்க. குழி தோண்டியே பழகி போயிட்டாருங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தையே இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது. இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்கம். 30 வருஷமா இது என் கழுத்துல தொங்குது. அடிக்கடி இப்படி பேசி பேசி ஏதுக்கு சோதனை வருது? வரும். போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சு சொன்னாரு. கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு. அரசியல்வாதிக்கு தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன்.
அனுமாரு ஆசைப்படுறாரு போல் இருக்குது. அனுமாரு அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே. பைத்தியக்காரி, நான் வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சீந்தாது. அப்பப்ப ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன். இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன். ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே. என்னப்பா அந்த ஜோக்கு? அப்படி கேளு. மண்ணெண்ணெய்க்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது. அந்த கியூல நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு. கோவம் வந்து, இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறான்னு புறப்பட்டான். போனவன் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். கியூல நின்ன மத்தவங்க எல்லாம் என்னையா தாட கொன்னுட்டியான்னு கேட்டாங்க. இல்ல, அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய கியூவா அங்க நிக்குது, அதனால திரும்பி வந்துட்டேன். நல்லா இருக்கு. நான் நல்லா இருந்தேன் என்ன பிரயோஜனம்? நானும் இந்த மாதிரி எவ்வளவோ ஜோக்கு எழுதுறேன். இருந்தாலும் எங்க பத்திரிகைக்கு வரதை விட உனக்கு தான் அதிகமா காதல் கடிதங்களே வருது. அப்படியா? தம்பி, இந்தா எல்லா லெட்டர்ஸையும் படிச்சுட்டேன். பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது. பஸ், நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் உன் புள்ளதான். நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல. சித்தப்பா, என்னப்பா? எல்லாரும் ஜால்ரா தான் அடிப்பாங்க, நீங்க தவளே அடிக்கிறீங்களே. சரி சரி, சாப்பிடுவாங்க. எப்படி டிக்கெட் வாங்கிட்டேன்? 50 ரூபாய் டிக்கெட் 100 ரூபாய் கொடுத்து பிளாக்ல வாங்கிட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? அப்படியாவது அந்த டான்ஸ் எனக்கு பார்த்துதான் ஆகணுமா? இன்னைக்கு இல்லன்னா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறது. நீ உள்ள வந்து பாருடி, அப்பதான் ஆனந்துக்கு இருக்கிற கிரேஸ் உனக்கு தெரியும். வாடி வாடி. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். கேக்குறது பெருசா கல. வா வா வா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கே. உட்காருறியா? எங்க சேர் இல்லையே, பரவாயில்லையே. உன் பேர் என்னமா? கிங்கினி. சொந்த ஊரு? கொங்கனி. உனக்கு என்ன வேணும்? சார், எனக்கு மிஸ்டர் ஆனந்தோட ஆட்டோகிராஃப் வேணும். என்ன பெரிய ஆனந்தோட ஆட்டோகிராஃப்? அது என்ன வரவெல்லாம் சும்மா ஆனந்தம் 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 அங்கேயே அலையறீங்க? என்ன உங்க பெரிய ஆனந்த? இந்த பாரு, நீ கையெழுத்து கேட்கிற அந்த ஆனந்தோட தலையெழுத்தியே நிர்ணயிக்கிறவன் நாம. அவன் ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டும் எல்லாம் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்தது. கொண்டா, நானே கையெழுத்து போட்டு தரேன். ஏன் இப்படி போய் சொல்ற? பார்த்தாலே தெரியுது. நீ ஆனந்த் சாருக்கு என்ன வேணும் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன? எடுபுடி.